அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூ பர் கையல் சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எளியில் பிடிக்குமா, இல்லை கையில் பிடிக்குமா, இல்லை தேவியை பிடிக்குமா, இல்லை விக்னேஷை பிடிக்குமா, இல்லை தேவியை பிடிக்குமா, இல்லை கையலோட பெரியப்பாவை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை நம்மளோட மூர்த்தியை பிடிக்கும்னாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கையல் சீரியலில் இப்போ நம்மளோட தேவிக்கும் விக்னேஷுக்கும் குழந்த பிறந்திருக்கு. அவங்களோட குழந்தைய விக்னேஷ் பார்க்கலைங்க. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே அந்த விஷயத்தை போயிட்டு, அதாவது வளகாப்பில் ஏற்கனவே பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்காக கையலோட பெரியப்பா அவங்க வீட்டில் தேவியோட வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க. அப்போ அந்த தேவியோட மாமியார் கழுத்தை பிடிச்சி அந்த கையலோட பெரியப்பாவை வெளியே தள்ளிட்டாங்க போல். இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே கடைசியில் ஒரு வழியாக நம்மளோட கையில் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு கடைசியில் ஆத்திரப்பட்டு போகிறாங்க, போய் நீதி கேட்கறதுக்காக போகிறான்னு போனாங்க. ஆனால் அவங்க பெரியப்பா தடுத்து நிறுத்திட்டாங்க கையில். அதுக்கப்புறமேட்டு குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எல்லோரும் கொண்டு போய் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட தேவி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்மளோட கையில் கூப்பிட்டுக்கிறாங்க. எங்கே தேவி அப்படின்னு கேட்கும்போது எங்கன்னெலாம் சொல்லலை, வா கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். அது எங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான், அவங்க மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறாங்க தேவி. அங்கே போயிட்டு அவங்க வீட்டுக்கார கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்களோ அதையும் மீறி இன்றைக்கி அவ்வளோ ஆக்ரோஷமாக நம்மளோட தேவி அவங்க மாமியாரையும் அவங்க வீட்டுக்காரையும் விக்னேஷையும் வச்சு கேள்வியாக கேட்டு தள்ளிட்டுக்கிறாங்க. இது நம்மளோட கையில் பொறுமையாக தடுத்துட்டுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே கையலோட பேச்சை கேட்கலைங்க. இப்போ இதுதான் இப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் நம்மளோட அதாவது எழிலோட அம்மா எம்டி செக்கு, அதாவது எம்டியாக எந்த ஒரு செக்கும் ஃபில் பண்ணாமல் அந்த செக்கை கொடுத்து என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துரு, எவ்வளோ நாளையும் ஃபில் பண்ணிக்க, உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதே மீறி நம்மளோட கையில் எழிலுக்கான பிஸ்னஸ் ஆரம்பித்து அவனை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.